மெஷின் லேர்னிங் என்றால் என்ன? மெஷின் லேர்னிங் என்பது ஒரு கணினி அறிவியல் பிரிவு. இது கணினிகளுக்கு தரவுகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் திறனை வழங்குகிறது. அதாவது குறிப்பிட்ட பணிகளை செய்ய திட்டமிடப்படாமலேயே தரவுகளிலிருந்து கற்றுக்கொண்டு முடிவுகளை எடுக்கும் திறன். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், மனிதர்கள் அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்வது போல கணினிகள் தரவுகளின் மூலம் கற்றுக்கொள்கின்றன. கணினிகளுக்கு நிறைய தரவுகளை கொடுத்து அவற்றிலிருந்து சில விதிகளை அல்லது வடிவங்களை கண்டுபிடிக்க சொல்கிறோம். கணினி அந்த விதிகளை பயன்படுத்தி புதிய தரவுகளை பகுப்பாய்வு செய்து முடிவுகளை எடுக்கிறது. மெஷின் லேர்னிங்கின் வகைகள். மெஷின் லேர்னிங்கில் முக்கியமாக 3 வகைகள் உள்ளன. மேற்பார்வையிடப்பட்ட கற்றல் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இங்கு கணினிக்கு உள்ளீடு மற்றும் வெளியீடு ஆகிய இரண்டும் கொண்ட தரவுகள் கொடுக்கப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு படத்தையும் அது என்ன படம் என்பதையும் கொடுத்து கணினிக்கு கற்றுக் கொடுக்கலாம். கணினி அந்த தரவுகளை பயன்படுத்தி புதிய படங்களை அடையாளம் காணும். மேற்பார்வையிடப்படாத கற்றல் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இங்கு கணினிக்கு வெளியீடு இல்லாமல் உள்ளீடு தரவுகள் மட்டும் கொடுக்கப்படுகின்றன. கணினி அந்த தரவுகளில் உள்ள வடிவங்கள் அல்லது குழுக்களை தானாகவே கண்டுபிடிக்கும். உதாரணமாக, வாடிக்கையாளர் தரவுகளை கொடுத்து அவர்களை வெவ்வேறு குழுக்களாக பிரிக்க சொல்லலாம். வலுவூட்டப்பட்ட கற்றல் reinforcement learning. இந்த கற்றல் முறையில் கணினி தனது சூழலுடன் தொடர்பு கொண்டு வெகுமதிகளை பெறவும் தண்டனைகளை தவிர்க்கவும் கற்றுக்கொள்கிறது. கணினி சரியான நடவடிக்கைகளை எடுக்கும்போது வெகுமதிகளை பெற்று தவறான நடவடிக்கைகளுக்கு தண்டனைகளை பெறுகிறது. இந்த செயல்முறை மூலம் கணினி சிறந்த முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள்கிறது. மெஷின் லேர்னிங்கின் பயன்கள். மெஷின் லேர்னிங் பல துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. மருத்துவம், நோய்களை கண்டறிதல், மருந்து கண்டுபிடிப்பு. நிதி, மோசடி கண்டறிதல், பங்கு சந்தை கணிப்பு. போக்குவரத்து, தானியங்கி வாகனங்கள், போக்குவரத்து நெரிசல் கணிப்பு. சந்தைப்படுத்துதல், வாடிக்கையாளர் விருப்பங்களை அறிதல், தனிப்பயனாக்கப்பட்ட விளம்பரங்கள். மொழிபெயர்ப்பு, ஒரு மொழியிலிருந்து மற்ற மொழிகளுக்கு தானாகவே மொழிமாற்றம் செய்தல்.